சிஎன்ஜி பொறுத்து பார்த்துட்டிங்கன்னா 2 விதமான பிரிக்கலாம். ஒன்று வந்து நிறைய பெட்ரோல் பங்குகள் தனியாக அவங்க ஒரு வண்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான பங்குகள்னா 1, 2 ஸ்டாக் வச்சுருப்பாங்க. மற்ற இடத்துல இருக்கிற வண்டி அந்த லோடு இறக்கிட்டு திரும்ப என்னென்னா, இப்போ சென்னையில் ஒரு தட்டுப்பாடு இருக்குது. லாரிகள், கரை வாகனங்கள், லாரிகள் வந்து சிட்டிக்குள்ளே மார்னிங் 8லேருந்து நைட்டு 8 மணி வரைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம். அதனால அந்த 8 மணிக்கு முன்னாடி ஒரு லோடு இறக்கிட்டாங்கன்னா, இன்றைக்கி எல்லா வண்டியுமே இன்றைக்கி சிஎன்ஜி தான். ஆட்டோ மட்டும் இல்லை, காரு, 2 வீலர் கூட நான் பார்க்குறேன். 2 வீலர், லோடு வண்டி, அந்த மாதிரியான வண்டிகள் எல்லாமே சிஎன்ஜி இருக்கிறதுனால மொத்தமும் சிஎன்ஜி போடும்போது ஒரு இந்த மாதிரி ஸ்டாக் வைக்க முடியாத பங்கில் அந்த ஒரு ஸ்டாக் முடிஞ்சதுன்னா அந்த 12 மணி 1 மணி மேக்ஸிமம், இல்லாட்டி 2 மணி, அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு 8 மணி வரைக்கும் வண்டி வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே லோடு இல்லை. அதனால சிட்டிக்குள்ளே அந்த மாதிரியான சிஎன்ஜி வண்டிகளுக்கு தட்டுப்பாடு. நாங்களாவது பரவாயில்ல, அது சிஎன்ஜி இல்லைன்னா பெட்ரோல் போட்டு ஓட்டலாம். பெட்ரோலும் 12 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். ஆனால் கூட ஒரு எமர்ஜென்சி வீட்டுக்காவது போயிடலாம். ஆனால் லோடு வண்டி இருக்குது, இந்த குட்டியான அப்படிங்கிற வண்டிகள் எல்லாம் அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒன்லி சிஎன்ஜி தான். சிஎன்ஜி இல்லைன்னா நின்று போச்சுன்னா அவங்க இன்னொரு வண்டியை வச்சு கிட்டத்தட்ட 600 700 கொடுத்து அதை ரெக்கர் பண்ணி தான் வண்டி இழுத்துட்டு தான் வந்து பங்குக்கு வரணும். இந்த மாதிரியான சூழ்நிலை. இதுதான் சிஎன்ஜியோட நிலைமை. தட்டுப்பாடுன்ட்டு இல்லை, பங்கு அவங்க சொந்தமாக வண்டி வச்சுருக்கிற இடத்துல 2 3 லோடு ஸ்டாக் வச்சுப்பாங்க. முடியும் போது வந்துகிட்டே இருக்கும். சிட்டியில் பார்த்துட்டிங்கன்னா அவுட்டர்லலாம் எப்போவுமே கிடைக்குது சிட்டியில். அப்புறம் குறிப்பாக சொல்ல போனோம்னா, தேனாம்பேட்டையில் அண்ணா அறிவாலயத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு பங்க் இருக்குது. அங்கே ஒரு வாட்டி போய் கேட்கும்போது, நான் நைட்டு தான் நாங்கள் போடுவோம், பகலில் கேட்டால் ஆள் இல்லை அப்படின்னாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா, நாங்கள் பெண்கள் வந்து இதுக்காக நைட்டு 11 மணிக்கு மேலே வண்டி போட முடியுமா, இல்லை நைட்டு இதுக்காக ஓட்ட முடியுமா? இருக்கும்போது வரைக்கும் போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி இதுதான் சிஎன்ஜியோட நிலமை. நான் என்ன பண்ணுவேன்னா, மார்னிங் காலையில் ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே போட்டுருவேன். இன்னொரு விஷயம் எப்படின்னா, அந்த லோடு அவங்களுக்கு இறங்க இறங்க அதோட ப்ரெஷர் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷர் 200 கீழே வரும்போது சிஎன்ஜி நம்ம அடிச்சிட்டோன்னா பாதி காற்றும் பாதி சிஎன்ஜின்னு தான் வரும். அப்போ நம்மளுக்கு அந்த மைலேஜ் அடிப்படும். அந்த மாதிரி டைமில் நிறைய டிரைவர்கள் அங்கே போடவும் விருப்பப்படாமல் அப்படியே அடுத்த பங்கை நோக்கி போயிடுறாங்க. இதுதான் பங்குகள் கூட. பங்கு வாசல்ல பெரிய கூட்டம் இருக்கு. எல்லா பங்குலையும் இந்த சிஎன்ஜி பங்குலலாம் மிட் நைட்டில் மட்டும். அதானே 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு மேலே தானே வண்டி வரும். வரும்போது போட்டு நிரப்பி வச்சுக்கணும். காலையில் வண்டி அலௌடு இல்லை. இருக்கிறது உடனே அந்த நைட்டே போட்டு முடிச்சிடுறாங்க. காலையில் வண்டி வந்தால் லோடு வந்தாச்சு, இல்லாட்டி இல்லை. இதுதான் நிலமை. நிறைய பங்கில் நைட்டு தான் போடுறாங்க. இப்போது வண்டிகள் அதிகமாகிடுச்சு, பங்கும் அதிகமாகிருக்கு. வண்டிகள் அதிகமாக தேவைகள் அதிகமாக நம்மளுக்கு தட்டுப்பாடு அதிகமாக வருது. அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் வந்து பெட்ரோல் வண்டி, தண்ணி வண்டி, இந்த மாதிரியான வண்டிகள், எமர்ஜென்சியான வண்டிகளை டைம் பார்க்காம காலையில் 8 மணி நைட்டு 8 மணிக்குள்ளே வரக்கூடாதுன்னு அந்த சிஸ்டமேட்டிக் இந்த மாதிரியான வண்டிகளுக்கு விதிவிலக்கு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு, டிரைவர்ஸுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் அளவுக்கு கிடைக்குது. 40லேருந்து 50 கிலோமீட்டர் கிடைக்குது. நான் எல்பிஜி ஆட்டோ ஓட்டும்போது 500 ரூபாய்க்கு போட்டிருந்தேன். 400லேருந்து 500க்கு போட்டிருந்தேன். இன்றைக்கி 250லேருந்து 300 ரூபாய்க்கு போட்டோன்னா அதே இன்கம்மை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா வரைக்கும் 300 ரூபாயில் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஓட்டினாலே. ஆஃப்லைனில் ஓட்டுறவங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு. நாங்கள் ஆன்லைனில் ஓட்டுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் வருமானம் கம்மின்னாலும் ஒரு 300 ரூபா மேக்ஸிமம் 300 ரூபாலேருந்து நம்மளுக்கு ஒரு 2000 ரூபா வரை ஓட்ட முடியும். மைலேஜ் அதிகமாக கொடுக்குது.